ஹரியானா டெல்லி எல்லையில் ஏற்கனவே விவசாயிகள் மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக கடந்த சில வாரங்களாக மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நாடறியும் உலகமே. இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு எதிராக இந்தியா கூட்டணியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியும் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தில் டெல்லியில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் RSSும் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து இந்த அளவிற்கு பயப்படுகிறது? ஹரியானா டெல்லி எல்லையில் ஏற்கனவே விவசாயிகள் மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக கடந்த சில வாரங்களாக மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நாடறியும் உலகமறியும். இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு எதிராக இந்தியா கூட்டணியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியும் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தில் டெல்லியில் பூகம்பமே வெடித்திருக்கிறது. மோடி அமித்ஷாவுடைய அடித்தளம் முழுவதுமாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தினுடைய சில உச்சகட்ட காட்சிகளை இப்போது நீங்கள் பாருங்கள். நான் ஆரம்பத்தில் கேட்டேன், ஏன் மோடியும் அமித்ஷாவும் RSSும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பயப்படுகிறது என்று. உங்களுக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதிற்கு பிறகு 10 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த RSSுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய நபரை தட்டி எழுப்பி, எப்பா ஏதாவது பேசி எங்களை காப்பாத்தப்பா அப்படின்னு மோடி கேட்டு அதன்படி அண்ணா ஹசாரே வாய் திறந்த காட்சியை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தார் என்றால், அதாவது டெல்லியில் தேர்தல் நடந்து முடியும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய டெல்லியினுடைய முதல்வர் சிறையில் அடைக்கப்படுவதாக இருந்தால் டெல்லியில் பாஜகவிற்கு ஒயிட் வாஷ், அதாவது 0 இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 4 மாநிலங்கள் பாஜகவிற்கு ஒயிட் வாஷ் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, பஞ்சாப். இப்போது மீண்டும் ஒரு மாநிலம் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. மோடிக்கு என்னவானாலும் நிரந்தரமாக குஜராத்தில் போய் ஓய்வெடுக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து மோடி பயப்படுகிறார் என்றால், பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய சித்தாந்தமே என்ன? இந்துத்துவ கொள்கை இல்லையா? அவர்களுக்கு மாற்றாக இங்க யாருமே, அதாவது அந்த கொள்கையை பின்பற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது சங்க பரிவாரங்கள் தான். மற்ற எந்த கட்சியுமே அப்படிப்பட்ட கொள்கைகளோ கோட்பாடுகளோ அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு கட்சி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நோட்டுல, நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகள்ல சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய புகைப்படத்தை அச்சிட வேண்டும் என்று பேசியவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால்.
அப்ப தங்களை எதிர்த்து தங்களுடைய சித்தாந்தத்துக்கு இணையான சித்தாந்தத்தோடு தங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை ஆம் ஆத்மிக்கு வந்துவிட்டது என்கிற அறிவு RSSஐ ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க இந்துத்துவாவினுடைய சோதனை கூடம் என்று சொல்லக்கூடிய மோடி அமித்ஷாவுடைய தட்டகம் என்று சொல்லக்கூடிய குஜராத்திலேயே 5 MLAக்கள் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கிறது. போதாக்குறைக்கு 15% அதிகமான வாக்கு வங்கியை அது பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அடுத்த தேர்தலில் மிக முக்கியமான கட்சியாக உருமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு ஆம் ஆத்மிக்கு கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் உளவுத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளே வச்சிருந்தேன்னு வையே, டெல்லியில் உனக்கு 0 இடம் தான் கிடைக்கும். இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில மோடிக்கு எதிராகவும் அமித்ஷாவிற்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் ஒரு மோசமான ஒரு சிந்தனையை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுங்க. இதுல போதாக்குறைக்கு அவர் சிறையில் இருந்து கொண்டே மக்கள் நல திட்டங்களை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான. ஏன்னா மக்களுக்கு செல்ல வேண்டிய விஷயங்கள்ல எந்த குறைபாடுகளோ எந்த பிரச்சனைகளும் இல்லாதவாறு கூடுதலான இலவச மருந்துல இருந்து இலவச குடிநீர்ல இருந்து பல்வேறு திட்டங்களை அவர் இன்னமும் தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு அதைவிட கூடுதலாக அந்த சித்தாந்தத்தை பற்றி இறுக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஊழலை பற்றி கூடுதலாக, ஊழல் இல்லாத ஆட்சி என்பதை பற்றி கூடுதலாக பேசக்கூடிய ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமித்ஷா 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது என்ன சொன்னார்? அதாவது காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னார். ஆனால் அது நடக்கவில்லை என்பது தெரியும். இப்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்தும் பயப்பட வேண்டிய அளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தேர்தல் பரப்புரைகளை, அவர்களுடைய தேர்தல் உத்திகளை முறியடிப்பதற்கு அவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறையில் அடைத்தது என்பது இன்றைக்கு நடந்த போராட்டம். டெல்லியே முழுமை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு முழுமையாக இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். டெல்லி இதுவரையிலும் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த அளவிற்கு இந்தியா கூட்டணி தங்களுடைய வலிமையை காட்டி இருக்கிறது. அதில் பதைவதைத்து போயிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 4 மாநிலங்கள் பாஜகவிற்கு ஒயிட் வாஷ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த பட்டியலில் இன்னொரு மாநிலமும் இணைந்திருக்கிறது. அது டெல்லி என்பதுதான் முக்கியமான செய்தி. மோடியும் அமித்ஷாவும் RSSும் என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.